ரம்மி, ஐயோ பாத்துட்டாடா இந்த பழைய ஆண்டி. ரம்மி, என்ன ரம்மி, நீங்க என்ன பண்ற? பாத்ரூம்ல வாட்டர் வரல ஆண்டி. அத உங்க பாத்ரூம்ல வருதான்ட்டு செக் பண்ணலான்னு வந்தேன். செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டங்க. தண்ணி வருதா? வாட்டர் வருது மேடம். டே திருடா, உண்மையே சொல்லு, எதுக்கு வந்த? அது நான் இப்ப வாஷ்ரூம் வந்தனே, அப்போ நீ பெட்ரூம்ல இல்லையே. நான் அங்கிள் கூட போகாம ரிட்டர்ன் வரத பார்த்து திவ்யாவுக்கு தெரியாம என் பெட்ரூம்குள்ள பூந்துட்டல. நான் இந்த டைம்ல என் பெட்ரூம்ல படுத்திருப்பேன்னு உனக்கு தெரியும்ல திருடா. ஐயோ, நான் அப்படி யோசிக்கவே இல்லை மேடம். அமைதியா இரு, கதவு பூட்டிட்டு வர. பூந்ததுதான் பூந்துட்ட. நீ எப்போ இங்க பூருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். என் மேல ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டு இப்போ எதுவும் இல்லைன்னு பெர்ஃபார்ம் பண்றியாடா படவா? நான் வந்தது உன் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இல்லடி. ஏன் ரம்மி எதுவும் பேச மாட்டேங்கிற? எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்கல்ல, நடுவில் எதுக்கு பேசி டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு. சரி, நான் தூங்குனா 2-3 மணி நேரம் எந்திரிக்க மாட்டேன்னு என் பொண்ணுக்கு தெரியும். அவ எப்படியும் வெளியே போயிருப்பா. வெளியில போயிட்டாளா? இங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண யாருமே கிடையாது. இப்ப என்னடா பண்ணும் கடவுளே? என் ஃப்ரெண்டு என்ன தேடிக்கிட்டே மேல வந்துருவான். நான் போய் சொல்லிட்டு வந்துட்டோம் ரோட்டி. அவன் வரமாட்டான். நான் திரும்ப வரும்போதுதான் அவனை ஒயின் ஷாப் பக்கத்துல பார்த்தேன். அட பாவி, இந்த நேரத்துல அவனுக்கு எவனோ ஃபோன் பே பண்ணிருக்கணும். ரம்மி, ரம்மி, நேரம் வீணா போய்கிட்டு இருக்கு. விரகமா சந்தோஷமா? ஐயோ வேணா ஆண்டி, ஆண்டி வேணா ஆண்டி. ஐயோ ஆண்டி வேணா ஆண்டி, காப்பாத்துங்க ஆண்டி. ஹலோ சுரேஷ் அண்ணா, நான் பெட்டு மேல பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சேனா நீ பாட்டாம 1/2 மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். 1/2 மணி நேரமா? நீ 1 மணி நேரம் தான் இருப்பேன்னு சொன்னா எப்படி? நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச உடனே செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல. அம்மாடி, இவன் ரெஸ்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணிடுவான் போல இருக்கே. மினிமம் 2 ரவுண்டு தானே. இரு சஜனா ப்ளீஸ். ஆஹா, 3 மணி நேரம் ஆனா கூட விட மாட்டான் போல இருக்கே. ஆஸ்கார் மாதிரி ஒரு ஆயுதத்தை வீட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கனே. பாப்பாக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா ரீச் ஆயிடுச்சு போல இருக்கே. போடி சஜனா, நான் ஹர்ட் ஆயிட்டேன். உன் சின்ன தம்பியோட குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. உனக்கு ரீச் ஆயிடுச்சுன்ட்டு எனக்கு கூட ரீச் ஆயிடுச்சு. மேல கிளவி இருக்கா? உள்ள கட்டில் இருக்கு, இப்பதான் எடுத்துட்டு வந்து போட்டேன். கட்டில் இருக்கா? அப்ப ஆரம்பிக்கலாமா? Come on, let's go. Come on.